ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு வார்த்தை உனக்கு ஆறுதலா வருதுன்னா அதே வார்த்தை உனக்கு அற்புதம் செய்ய போகுது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்க உடைஞ்சு வரும்போது ஒரு வார்த்தை உன்னை ஆறுதல் படுத்துதுன்னா இன்னும் சில நாட்கள் கழித்து, இன்னும் சில மாதங்கள் கழித்து, இன்னும் சில வருடங்கள் கழித்து, இன்னும் சில நிமிடங்கள் கழித்து கூட நடக்கலாம். ஆறுதலா ஒரு வார்த்தை உனக்கு வருதுன்னா அந்த வார்த்தை ஆறுதலா முடியாது. சில காலங்கள் கழித்து அந்த வார்த்தை உனக்கு அற்புதத்தை கொண்டு வரும். ஏழையின் மூலம் வந்த அந்த வார்த்தை ஆறுதலான வார்த்தை ஆறுதலோட நிக்கல. எல்கானா மூலம் வந்த வார்த்தை ஆறுதலான வார்த்தை, ஏலியின் மூலம் வந்த வார்த்தை ஆறுதலான வார்த்தையும் அற்புதத்தை செய்கிற வார்த்தையும் இன்னைக்கு தேவனாகிய கர்த்தர் உனக்கு ஆறுதலின் வார்த்தையும் கொடுப்பார், அற்புதத்தை செய்கிற வார்த்தையும் கொடுப்பார். இன்னைக்கு நடக்கலையா அந்த வார்த்தை நாளைக்கு உனக்கு அற்புதமாய் நடந்தே முடியும். ஏன்னா கர்த்தருடைய சொற்கள் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட சுத்த வெள்ளிக்கு ஒப்பான வார்த்தையா இருக்கிறது. இஸ்ரவேலுக்கு சொல்லப்பட்ட நல் வார்த்தைகளில் ஒன்றாயிலும் கீழே விழுந்து போவது இல்லை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் வார்த்தைக்கு விரோதமாய் யாராலும் எதிர்த்து நிற்க முடியாது.